தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த 26 தேர்தல் இப்படி ஒரு ஏமாற்றத்தை தரும்னு யாரும் எதிர்பார்க்கல. நம்ம எந்த கட்சி சார்ந்தவனும் இல்லை, உண்மையிலேயே எந்த கட்சி சார்ந்தவனும் கிடையாது. ஆனால் உழைக்காமல் ஒருத்தனுக்கு எப்படி இவ்வளோ ஒரு பெரிய பதவியையும் இவ்வளவு வாக்கு சதவீதத்தை கொடுத்த அந்த 1.25 கோடி மக்களைத்தான் நான் கேட்குறேன். ஏன்னா உழைக்கிறவங்களுக்கு கிடைக்காம இந்த சினிமா கவர்ச்சியில் கொண்டு இத்தனை இப்படி போய் வாக்கு செலுத்தியிருக்கிறீங்களே. மற்ற 3.5 கோடி மக்கள் ஒன்றும் சொல்ல. ஆனால் இந்த 1.25 கோடி விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களை தான் நாங்கள் கேட்குறேன். அவர் அப்படி உங்களுக்கு என்னத்தை செஞ்சுருக்கிறார்? கரூரில் 41 பேர்த்த சாகடித்தார். அதுக்கு இப்போ இவர் விசாரணை நடத்துவாரா? இல்லை இவர் பொதுமக்களாக கலந்து வருவாரா? இப்படி நீங்கள் வாக்கு செலுத்தினது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒன்று, உழைக்காமல் பெற்ற பணமும் உழைக்காமல் பெற்ற வெற்றியும் நீண்ட நாளைக்கு நிலைக்காது. அது உண்மைதான். இந்த கட்சி ஊழல் பண்ணிச்சு, இந்த கட்சி ஊழல் பண்ணிச்சுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றுங்க. நீங்களும் வாக்குறுதி கொடுத்து தானே வந்திருக்கிறீங்க, பொதுமக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு. உங்களுடைய வாக்குறுதியை விஜய் சார் உங்களை தான் நான் கேட்குறேன். வாக்குறுதியை தைரியமாக நீங்கள் நிறைவேற்றி காட்டுங்க. அதுதான் உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்க டார்கெட். இதை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் வெற்றி பெற்றதாகவே அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்கள் குறுக்கு வழியில் தான் வந்திருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஐயாவாகட்டும், நாம் தமிழர் ஆகட்டும், இவங்களாம் களத்தில் உழைச்சாங்க, மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டாங்க. நீங்கள் சினிமா கவர்ச்சி ஒன்றை மட்டுமே மூலதனமாக வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்சிட்டுன்னு தம்பட்டம் அடிக்கிறீங்க. நீங்கள் எந்த விதத்துலையும் உழைக்கவே கிடையாது. உங்களுடைய மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். பொதுமக்களுக்காக, நாட்டு மக்களுக்காக நீங்கள் எந்த விதத்தில் போராடி இருக்கிறீங்க இதை நீங்கள் சொல்லுங்கள். மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் பதவியேற்கிறது சரிதான், ஆனால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். நாளைக்கு கஜானாவில் பணம் இல்லை, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னோம், நாங்கள் ஜெயிக்க மாட்டோங்கிற மாதிரி தான் சொன்னோம், மோடி ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம்னு நினச்சி சொல்லலை, வரமாட்டோம்னு நினச்சி தான் 5 லட்சம் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டில் போடணும்னு சொன்னோம், நாங்கள் விளையாட்டுக்கு சொன்னோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் தயவு செய்து சொல்லாதீங்க. நீங்கள் குழந்தையிலேருந்து, பெண்கள்லேருந்து, இளைஞர்லேருந்து எல்லாத்தையும் மூளை செலவை செய்திருக்கிறீர்கள். சினிமா வேறு, தரை வேறு, திரை வேறு. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் 1.25 கோடி மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் அதை உண்மையை நம்பி உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். பரவாயில்ல. மற்ற 3.5 கோடி மக்கள் தெளிவான மனநிலையில் தான் இருந்திருக்காங்க. அதுன்னு ஒட்டுமொத்த வாக்காளரையும் நம்ம முட்டாள்னு சொல்லவும் கூடாது. இது தேர்ந்தெடுத்ததுனால நம்ம காழ்ப்புணர்ச்சியில் சொல்லலை. உண்மையான உழைச்சவனுக்கு அந்த வெற்றியை கொடுத்துருந்தா நான் மனதார பாராட்டுவேன். நீங்கள் உழைக்கவே கிடையாது. எந்த வேட்பாளர் தாவேக வேட்பாளர் யாருமே உழைக்க கிடையாது. திண்ணையிலப்படுத்துறது திடீர் வந்த வாழ்வு தான் இது. உண்மையை சொல்கிறேன், திண்ணையிலப்படுத்துறது திடீர் வந்த வாழ்வு தான் இது. நீங்கள் விஜய் சார் நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க. சும்மா டைம் பாஸுக்கு அரசியல் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆட்சி பிடிச்சிட்டங்கிற ஒரு மமதியில் இருக்கிறீங்க. உங்களுடைய அரசியல் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம், பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம்.